மணிக்கு கிளம்பி அங்கே ஒரு 10:30 மணிக்கு அங்கே பார்க்குறதாக பிளான் பண்ணிக்கிறோம். யாராவது அந்த பகுதியில் இருக்கிற இருந்தாங்கன்னா பக்கமாக இருந்தீங்கன்னா தொடர்பு கொள்ளுங்கள். நான் வாஸ்து பார்க்குறத நீங்கள் வந்து பார்க்கலாம். நான் எப்படி அதெல்லாம் பார்க்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது வாய்ப்பு இருக்கிற கூப்பிடலாம். சரி, டோட்டல் எந்த அச்சாரத்தை எழுதணும்னாலும் ராகு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை எழுதுறது விசேஷம். சரிங்களா? இப்போ இந்த அச்சாரத்தை பற்றி இதுக்கு வசிய மூலிகை வெள்ளை இருக்கு, வசிய ஜீவன் வந்து புணுகு. நீங்கள் வந்து இது மினிமம் ஒரு வெள்ளித்தகடு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நம்ம சொல்லக்கூடாது. ஒரே நிமிஷம் அப்படி இல்லைங்க, ஒரே செகண்ட். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்ம வந்து சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன விலைக்கு வருதுங்கிறது வந்து இது பப்ளிக்கில் நம்ம வீடியோ போடுறதுனால அது விலைக்கு சொல்லக்கூடாது. சொன்னேன்னா இந்த காசை வாங்கிட்டு இந்த காசு கேட்குறாங்களான்னு நினைப்பாங்க. அதனால் நீங்கள் போய் உங்கள் பகுதியில் என்ன ரேட் வேணாலும் வரலாம், முன்ன பின்ன வரலாம். நீங்கள் எழுதி உங்களுக்கு என்ன காணிக்க வாங்க போறீங்களோ வாங்கிக்கலாம். ஏமாத்தாதீங்க, யாரையும் ஏமாத்தாதீங்க. உங்களுக்கு ஒரு லாபம் வேணும். ஒரு தொழில் செஞ்சால் கண்டிப்பாக ஒரு லாபம் வேணும், அதுக்கான ஊழியம் வேணும், அதுக்கான சம்பளம் வேணும். அது உங்களுக்கு என்ன வாங்க போறீங்களோ வாங்கிக்கலாம். ஓகே, இதில் ஒன்றும் டவுட் இல்லைங்களா? சரி, அடுத்தது இது என்னங்க? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே விபார வசியம், அதாவது கடை வச்சுக்கிறதுக்கான வசியம். இந்த இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த அச்சாரம் வந்து நிற்கி. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கான அச்சாரத்தை நீங்கள் எழுதலாம். புரிஞ்சுங்களா? இது வந்து வியாபாரத்துக்கான வசியம். ஒரு மளிகை கடை வச்சுக்கிறியா, சரியாக ஓட மாட்டேங்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வசிய மூலிகை சிவகரந்தை, வசிய சிவன் சவ்வாது, இதை வந்து நீங்கள் பூசி கொடுக்கணும். இதையும் ஞாயிற்றுக்கிழமை ராகு. இதெல்லாம் மூலிகையெல்லாம் வந்து ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மூலிகை கிடைக்கும். இல்லை அதை பற்றி கடைசியாக நம்ம பேசுவோம். மூலிகை வந்து உங்கள் பகுதியில் உங்களுக்கு கிடைச்சா வாங்கிக்கலாம், இல்லை என்ன தொடர்பு கொள்ளுங்க, நான் எங்கே கிடைக்கும்னு சொல்கிறேன், நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். சிவகரந்தை இந்த மூலிகை பூசும்போது அது வியாபார வசிய முறை. ஜவ்வாதில் அந்த மூலிகை ரெண்டையும் தேய்ச்சி அந்த அச்சாரத்தில் தேய்க்கணும். சரி, அடுத்தது இதுதான் அதனுடைய இது. நீங்கள் அதை வந்து இதுலேயே பார்த்துக்கலாம். நம்ம சாஃப்ட்வேரில் அமுத்துனீங்கன்னா எல்லாமே கிளியராக காட்டிடும். நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து ஒரு உத்தியோக வசியம். உத்தியோகத்தில் உயர்வடைய, உத்தியோகத்தினா கவர்மெண்ட் ஸ்டாஃபில் இருக்கிறவன், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவன், அவனுக்கு அது தேவைப்படும். அவனுக்கு என்ன எழுதுறீங்கன்னா இதே மாதிரி GDF HF CE GP இப்படி வரும். இங்கிலீஷில் தான் வருது எல்லாமே. இது ஏன் இங்கிலீஷில் உருவாக்கினது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்னுடைய தந்தையர் பண்ணிட்டு இருந்தது. அதில் நானும் என்னுடைய ஆய்வுக்கு உட்படுத்தி அதை நான் உருவாக்கியிருக்கிறேன். இதுக்கு வந்து வெள்ளை விஷ்ணு கிராந்தின்னு பேர். வசிய ஜீவன் வந்து கஸ்தூரி. ஒவ்வொன்றுக்கும் கஸ்தூரி மஞ்சள் வேற, கஸ்தூரிங்கிறது வேற. அதெல்லாம் கிடைக்குது. உங்களுக்கு கிடைக்கலங்கிறக்கா? ஆமாம், அதெல்லாம் கிடைக்கும். கஸ்தூரி எல்லாம் நாட்டு மருந்து கடையில், நல்ல பிரபலமான கடையில் கேட்டீங்கன்னா கிடைக்கும். அப்படி நினைக்காதீங்க. அப்போ நான் பார்த்துருப்பேங்களா? அது கஸ்தூரி, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, இதை பயன்படுத்தி அவர் ஒரு கவர்மெண்ட் வேலை இருக்கிறார். அதெல்லாம் அது வந்து நம்ம வந்து எப்பவுமே நதி மூலம் பார்க்கலாம். அது ஒரு உயிரினத்திலிருந்து எடுக்கிறாங்க. அதெல்லாம் வந்து சிலதெல்லாம் பப்ளிக்கில் நம்ம பேசக்கூடாது. சரிங்களா? அதான் வந்து பார்த்தீங்கன்னா உத்தியோக வசியம் கடையில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். உத்தியோக வசியம், உத்தியோக உயர்வடைய, ப்ரமோஷன், இதெல்லாம் வந்து உத்தியோகத்தில் மாற்றங்கள் தரணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு இதை எழுதி கொடுக்கலாம். இதில் குறிப்பாக எப்போ எழுதி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இதில் வந்து நெகட்டிவ் டைம் இருக்குல்ல, எழுதி கொடுக்கக்கூடாது. நல்ல பாசிட்டிவ் டைம் எழுதி கொடுக்கணும்.
நெகட்டிவ் டைமில் நம்மளுக்கு ரெட்டில் காட்டுது பாருங்க, அப்போ எழுதி கொடுத்தீங்கன்னா வேலை செய்யாது. அப்போ எழுதி கொடுத்துட்டு அப்புறம் உங்கள் பேருக்கு எடுத்துக்காதீங்க. அந்த ஆள் எழுதி என்னங்க, நம்ம எந்த ஒரு கோயில் வழிபாடோடு நிறுத்திக்கணும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த அச்சாரம் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை விஷயம். இது நிறைய பேருக்கு தேவைப்படும். இதை நீங்கள் வாங்கி இதை எழுதி கொடுக்கலாம். நத்து 2 பேருக்கும் எழுதலாம். கணவன் மனைவி நாங்கள் ஜப்கேட்டில் வந்துச்சு பாருங்க. இல்லை யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எழுதி கொடுக்கலாம். இப்போ சம்சாரம் எங்கள் வீட்டுக்காரர் சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறன்னா கணவர் விஷயத்தை எழுதி கொடுக்கணும். பொண்டாட்டி சொன்னபடி கேட்க மாட்டேங்கன்னா மனைவி விஷயத்தை எழுதி கொடுக்கணும். இதை பார்த்தீங்கன்னா வசிய மூலிகை நெத்தை சூரி, வசிய சீமன் கோராசனம். புரிஞ்சுங்களா? இதை பயன்படுத்திங்கன்னா போதும். அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி கற்று அடுத்தது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்துவாங்க, குழந்தை படிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை எழுதி கொடுக்கலாம். குழந்தைக்கு பாக்கெட்டில் வச்சுக்க சொல்லுங்கள், சானிட்டரி பாஸில் வச்சு சொல்லுங்கள், குழந்தை தலைமையில் வச்சு படுக்க சொல்லுங்கள் நைட்டில் அப்படின்னு எழுதி கொடுக்கலாம். இதுக்கு வசிய மூலிகை நாகமல்லி, வசிய நாகமல்லி, வசிய சீவன், பச்சை கற்பூரம். அது கிடைக்கும், நீங்க கேட்டு பாருங்க நாட்டு மருந்து கடையில். அதெல்லாம் நீங்க தேடி தேடி வச்சுக்க வேண்டியதுதான். அப்புறம் ஒரு விஷயத்தை சக்சஸ் பண்ணணும்னா உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி கையில் கொடுத்துட்டா அப்புறம் நானே எழுதி கொடுத்துடணும் உங்களுக்கு. அது மாதிரி எழுதி கொடுக்கலாம். அதுக்கு அடுத்தபடி உடல் நோய் தீர ரொம்ப உடம்புல உபாதை இருக்கிறதுக்கு இது எழுதி கொடுக்கலாம். வெள்ளை தூதுவாழை, வசிய சிவன், சாம்பிராணி பூ இதை போட்டு எழுதி சத்துல போட்டு கொடுக்கலாம். உடல் கொஞ்சம் உபாதை குறையவே இருக்கும். இதை எழுதி கொடுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல் உபாதை திருமணம் நடக்க, விரைவில் திருமணம் நடக்க இதை எழுதி கொடுக்கலாம். வசிய மூலிகை சீதாதேவி, செங்களவு நீர், வசிய ஜீவன், அரகசா. அது கொடுக்கறதுக்கு நல்ல டைமில் பார்த்து கொடுத்துருங்க, அதனால தப்பு இல்லை. நல்ல டைமில் பார்த்து கொடுத்துடலாம். நல்ல டைமில் பார்த்து கொடுத்துடலாம். குழந்தை பாக்கியத்துக்காக இதுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்துக்காக எழுதுனா செந்தில் குடா, வசிய ஜீவன் பசுனை, செந்தில் கொடி அதான் பசுனை, சுத்தமான நாட்டு பசுமை. இந்த காலேஜின்னு சொல்லுவாங்க, இது ஆகாது. நாட்டு பசு நெய் வேணும். என்ன கிடைச்சிடும், எதை எடுத்தாலும் உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிருமா? ஆமா. அடுத்தது வழக்கில் வெற்றி பெற ஒரு கோர்ட்டுக்கு போறாங்க, அவங்க கேட்கறாங்க, அவங்களுக்கு இது எழுதி கொடுக்கலாம். என்ன எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னா வசிய மூலிகை வில்வம், என்னங்க வில்வ இலைச்சாறு, வசிய சிவன், சந்தன தைலம். சந்தன தைலம்னா ஈஸியாக கிடைக்கும், நீங்க வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்படி அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா வழக்கில் செல்வ செழிப்பு உண்டாக, குடும்பத்தில் காசே தங்க மாட்டேங்குன்னு சொல்லியிருக்கு. இதை நீங்கள் எழுதி கொடுக்கலாம். வெள்ளருக்கு குங்குமப்பூ, வெள்ளருக்கனுடைய பால்,
இது எல்லாமே நீங்கள் தொலைவிட்டு இருக்க வேண்டியதே இல்லை. எல்லாமே அந்த சாஃப்ட்வேர்லேயே இருக்குது, எல்லா அச்சாரங்களும் இருக்குது. செய்வினை தீர, இது செய்வினை நிறைய பேர் கேட்பாங்க, இதுக்கு நீங்கள் இதை பண்ணி கொடுக்கலாம். இரட்டை பிரமை மட்டைன்னு சொல்லுவாங்க. வசிய ஜீவன் வந்து புணுகு. நீங்கள் அதவே படிச்சுக்கலாம், எல்லாமே அதிலே எழுதிக்கலாம். நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக நீங்கள் பார்த்துக்கலாம். கிடைக்கிற பக்கம் கிடைக்குங்க, எல்லா பக்கம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, கிடைக்குதுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் தான் அதை தேடி பார்த்துட்டு வாங்கிக்கணும். எல்லாம் கிட்ட சொன்னீங்கன்னா ஏற்படுத்தி தருவாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அச்சாரங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களுக்கும் வந்து அச்சாரங்கள் நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் அது பெருசாக ஒரு தீச்சை மட்டும் வாங்கினீங்கன்னா போதும், ஆசீர்வாதம். மற்றபடி இது எல்லாரும் எழுதலாம். இதுக்கு ஒரு பெரிய மந்திரங்களோ இல்லை வேறு விதமான இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. பெரிய 100 தடவை இந்த மந்திரத்தை ஜெபிக்கணும், 10,000 தடவை உரு போடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. இதை எழுதும்போது நீங்கள் பியூராக நீட்டாக இருந்து எழுதுனா போதும். குளிக்கிட்டு சாமி கும்பிட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு அந்த அச்சாரம் எழுதி தரேன், இது அவங்களுக்கு நல்ல முறையில் பயன்படணும், இதை வாங்கிட்டு போய் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணி கொடுத்தாவே போதும். நல்ல முழு மனதோடு கொடுக்கணும். எழுதும்போது முழு மனதோடு எழுதணும். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு இது சக்ஸஸ் ஆகணும். அதாவது ஒவ்வொருத்தருடைய இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது 5ஆம் பாவத்தினுடைய நிற்கிற நட்சத்திரத்தினுடைய தெய்வம் அல்லது கூப்பிட்டா வரக்கூடிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் பாவதி நிற்கிற நட்சத்திரம், அது கூப்பிட்டா வரும். அந்த தெய்வத்தை நீங்கள் நினச்சிட்டு கூட நீங்கள் எழுதலாம். அந்த ரெண்டில் நீங்கள் எதை வேணாலும் விரும்பி நீங்கள் 9ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரத்தினுடைய தெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணி கூப்பிட்டீங்கன்னா அது வந்துடும். அதை நினச்சிட்டு நீங்கள் எழுதி கொடுக்கலாம். கண்டிஷனாக அது உங்களுக்கு ஃபுல் சக்ஸஸ் ஆகும். ஓகே, இது எல்லா அச்சாரங்களையும் 60 அச்சாரங்களையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வகுப்பு அதுக்கே சரியாக போயிடும். சரிங்களா? இதில் ஒன்று பார்க்கலாம். பாருங்க, பிரிந்தவர்கள் ஒன்று சேர அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா வரும். இதனுடைய மூலிகை வந்து நித்திய கல்யாணியும், ஜீவன் வந்து சவ்வாதும். சரிங்களா? நான் சொல்ல வரைக்கும் நீங்கள் நல்லா கேட்டுக்கோ. 9ஆவது நின்ற நட்சத்திரத்தினுடைய தெய்வமே நம்ம கூப்பிட்டா வரக்கூடிய தெய்வம். ஆமாங்க, அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். 9ஆம் வீட்டுக்கு அதிபதி நின்ற நட்சத்திரமே நம்ம நட்சத்திரத்தினுடைய அதிபதியினுடைய தெய்வமே நம்ம கூப்பிட்டா வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு அச்சாரங்களும் இருக்குது. நீங்கள் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளையும் பெறலாம், மக்கள் மத்தியில் நன்மதிப்பு பெறலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து தாம்பத்தியம் சிறக்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக படிச்சுட்டு வந்துடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மனதில் பயம் நீங்க, நீண்ட ஆயுள் பெற, கெட்ட கனவுகள் நீங்க, தீய புழக்கத்திலிருந்து விடுபட, எதிரிகள் தொல்லை நீங்க, துன்பம் விலக, கிரக பாதிப்பிலிருந்து விடுபட, வாகன விபத்தை தடுக்க, விபச்சார தோஷம் நீங்க, இழந்ததை திரும்பி பெற, அதிர்ஷ்டம் புகழ் வெற்றி பெற, குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாக்க, காம குரோதம் நீங்க, காரிய சித்திக்கு, முன்ஜென்ம கர்மா நீங்க, கலைகளில் சிறந்த விளங்க, தடைகளை நீக்கி வெற்றி பெற, செல்வம் செழிக்க, முகவசீகரம் உண்டாக, சொந்த வீடு அமைய, கணவன் மனைவி தாம்பத்தியத்தில் சிறக்க, வெற்றி புகழ் உண்டாக, ஓமல் கந்திஸ்தி நீங்க, பெரும் புகழ் உண்டாக, தெய்வ சக்தி உண்டாக, ஐஸ்வர்யம் உண்டாக, வீட்டில் உள்ள தோஷங்கள் விலக, பணம் பதவி புகழ் பெற, சர்வவசியம், ஜெயவசியம், கணவன் மனைவி ஒற்றுமை, தொழில் வெற்றி பெற, கலைகளில் உள்ள முகவசீகரம் உண்டாக, வசீர சக்திக்கு, சர்வகாரிய சக்தி. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட அச்சாரங்களை நம்ம வந்து போட்டிருக்கிறோம். இதை நீங்கள் போட்டு அதெல்லாம் பார்த்து பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம். சரிங்களா? என்ன ஒருத்தர் ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க? மற்ற ஒருத்தர் ஒன்றும் பேச மாட்டேங்க. ஓகே.
ஒரு டீ டீ அவ்வளோ ஒரு நிமிஷம் டீ சாப்பிட்டுக்கிறோங்க. எல்லாரும் டீ சாப்பிடணும், சாப்பிடுங்க. நீங்கள் எல்லாம் ஒரு சின்ன கலந்துரையாடல் போடுங்க. நான் முடியுதா? ஓகே, சாப்பிடு சாப்பிடு. என்ன நெருப்புன்னு? என்ன நெருப்பு? எப்போ நெருப்பு? சரி, அது என்னன்னு அனுப்பிவிடுங்க, எனக்கே டவுட்டாக இருக்குது.